சார் அது என்ன வாஸ்து தோஷம், நம்ம கட்டின வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இந்த 5 பஞ்சபூதங்களோட அடிப்படையில் தான் அந்த பிரச்சனையே அவங்களுக்கு இருக்கும். இந்த 5 இடத்தின் மூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக தான் அவங்களுக்கு வாஸ்து தோஷமே வரும். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், வடக்கு கிழக்கு பள்ளமாக இருக்கணும், மேடாக இருந்தால் அதுக்கு பேர் வாஸ்து தோஷம். தெற்கு மேற்குங்கிறது மேடாக இருக்கணும், தெற்கு மேற்கு மேடு இல்லாமல் பள்ளமாக இருக்குது, அது வாஸ்து குற்றம். இப்போ சமையலறை அப்படின்னா நெருப்பு தத்துவமான அக்னி மூலையில் தான் இருக்கணும், அப்படி அக்னி மூலையில் இல்லை, அது வேறு இடத்துல இருக்குது, அது வாஸ்து தோஷம். ஒரு நீர் சம்பந்தப்பட்டது, கிணறு, போரு, தண்ணி தொட்டி, இதெல்லாமே நிலத்தொட்டி, சம்பு, இதெல்லாமே இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கில் தான் இருக்கணும், இதுதான் அதனுடைய விதி. இப்படி வடக்கு கிழக்கு வடகிழக்கில் இல்லை, இதெல்லாம் அப்படியே மாறி இருக்குது, இதுதான் வாஸ்து தோஷம். அப்போ வாஸ்து தோஷம் என்பது அந்த நவகிரக இந்த பஞ்சபூதங்கள் எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிட்டா அது நல்ல வீடு. நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, இதெல்லாம் கரெக்டாக இடத்துல உட்காந்துட்டாங்கன்னாவே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 75% அவங்க தோஷம் இல்லாமல் அந்த வீட்டில் வாழ்ந்துடலாம். இது உண்மை. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, ஒருத்தருக்கு ஜோதிடத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வீடு மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஜாதகம் தசாபுத்தி கெட்டே போயிருந்தா கூட அவங்க வீடு மட்டும் ஒரு விதத்தில் நல்ல விதமாக வாஸ்துப்படி அமைஞ்சிட்டா ஒரு 75% கண்டிப்பாக அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.